ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் டேஸ்டான பீஃப் கறி ஆக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து அதை க்ளீன் பண்ணி நல்லாவே வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ இல்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், வறுத்தரைச்ச மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தேசி காசாரும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா தூள்களோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு குறையிலும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு மசாலா எல்லாமே இறைச்சோட நல்லாவே சேர்ந்து வரும். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து கொண்டேன். அப்போ தானே எல்லாமே ஒன்றை பைண்ட் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம். இது அப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அப்போ எல்லாமே நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக வரும். அடுத்து ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. மண் சட்டி இருந்தால் மிச்சமே நல்லா. இப்போ இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டி சேர்த்து இதை நல்லாவே வதக்கிக்கோங்க. இப்போ இல்லை ரம்பை, கருவேப்பிலையில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோடவே பச்சை கொச்சிக்காவும் சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் இறைச்சி ஊற வச்சதுலேயும் சேர்த்துருந்தோம்னா அதனால் இதில் 1 டீஸ்பூன் போதும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பச்சை வாசம் போக்காட்டிக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பீஃப் கறியெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வறுத்தரைச்ச மசாலா தூளை எண்ணெயிலே சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் கறிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் ஊற வச்சுருந்தோம்னா பீஃப் அதை அப்படியே சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இல்லைனா ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கிறேன். தக்காளிக்கு பதிலாக உங்களுக்கு புளி விருப்பமுண்டா அது கூட சேர்த்து குறையிலும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. இப்போதே தண்ணி ஊற்றிடவானா, அப்போ தான் இறைச்சியில் மசாலா எல்லாம் பிடிப்பட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், இறைச்சியிலேருந்து தண்ணி வெளிவந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கறி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் நாங்கள் மறுவா வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கொருவோம். ஏற்கனவே நாங்கள் பீஃபில் உப்பு சேர்த்துருந்தோம்னா அதனால் இப்போ இல்லை உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். போதாத மாதிரி தான் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே அளவோடு இருக்குது. அதனால் நான் ஒரு மூடியால் மூடிட்டு இதை அப்படியே வேக வச்சு கொற போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வரைக்குமே நான் பீஃபை வேக வச்சுருந்தேன். பீஃப் நல்லா வேக காட்டிக்குமே வேக வச்சுருங்க. டேஸ்டான பீஃப் கறி ரெடி. இதோடவே நீங்கள் இதை இறக்கி குறையிலும். ஆனால் நான் இன்னமுமே டேஸ்ட் ஆக்குறதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் செய்ய போகிறேன். நீங்கள் விரும்பினா மட்டும் இதை செஞ்சுக்கோங்க. திக்கான தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்து அதை பீஃப் கறியில் ஊற்றி நல்லாவே கலந்ததுக்கு போகிற ஒரு மூடியால் மூடி அப்படியே வச்சுட்டேன். அப்போ அந்த தேங்காய் பால் உரப்பு கறியோடு சேர்ந்து நல்லா வற்றி வரப்போக்குள்ள கறி இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு கறியை பார்க்கக்குள்ளே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டின்றனால அது இன்னமுமே கொதிச்சு கொண்டிருக்குது. லாஸ்ட்டாக நான் இதுக்கு மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி எடுத்திருக்கிறேன். டேஸ்டான பீஃப் கறி ரெடி. வெள்ளை சோறு, பிரியாணி, ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.